பாண்டியன் ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் கடைக்கு தங்கமயில் ஊரில் மளிகை கடை வச்சுருக்கிறவர் பார்க்க வராரு. இதை பார்த்தோன்னா அண்ணாச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படிங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியனே, இந்த வியாபார சங்க தலைவருக்கு நீங்கள் நிற்கலாம்ல அப்படிங்கிறாங்க. தலைவரா, நம்மளுக்கு அது ஒப்பிடாது, நம்மளுக்கு நம்ம கடையை பார்க்குறதும் வைக்கிறதுக்குமே சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியனே, இப்போ நான் வந்து தேர்தலில் நிற்க போகிறேன், எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய ஓட்டு உங்களுக்கு நான் போடுதேன். எனக்கு ஒரு 3 ஓட்டு இருக்குது. என் மக்கமாக இருக்க 3 பேருக்கு இதில் நான் மெம்பர் ஆக்கி வச்சுருக்கேன். அவங்களோட ஓட்டு நான் போட சொல்கிறேனே. மற்றவங்ககிட்ட நான் ஓட்டு போட சொல்கிறேன், ஆனால் அவங்க போடுவாங்களா போடலையான்னு எனக்கு தெரியலண்ணே. ஆனால் என் ஓட்டு கன்ஃபார்மாக அவங்களுக்கு போடுவேனே அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே அப்படின்ட்டு இருக்கும்போது தங்கமயில் சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க. மாமா, இதில் சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க, நான் அப்படியே வந்து சரணமாவுக்கு சாப்பாடு கொடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, பார்த்து போய்ட்டு வா. ஆட்டோவில் தானம்மா போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த மளிகை கடைக்காரர் ஒத்து பார்க்குறாரு. தங்கமயில் மாதிரி இருக்க, இது பாக்கியத்தோட மக தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறாங்க. பார்க்கையில் அண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்க, இது யாருண்ணே அப்படிங்கிறாங்க. இது என்னோடய மருமக, மூத்த மருமக, இந்த பொண்ணு தான். என் பையன் மூத்த பையன் இந்த பொண்ணு தான் கட்டியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே, சரி சரி சரி, கல்யாணத்துக்கு வந்தீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணே, நான் வரலண்ணே, என் பையனை அனுப்பிவிட்டேன். எனக்கு வந்து அன்றைக்கி சூழ்நிலையில் வர முடியல, அதனால் என் பையனை அனுப்பிவிட்டு இருந்துட்டோம்ண்ணே, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, எங்கள் பையன் வந்து சொன்னால் எங்கள் ஊர் பொண்ணு தான் சொல்லிட்டு நான் வந்து அந்தளவுக்கு கவனிக்கலண்ணே அப்படிங்கிற. அப்படியா, சரி சரி, இதான் மருமக அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு முகம் ஒரு மாதிரி மாறுது. என்ன அவங்க முகம் ஒரு மாதிரி மாறுது? ஒன்றும் இல்லைண்ணே, நான் போய்ட்டு வரேண்ணே, நிறைய இடத்துல ஓட்டு நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2-3 கடையில் அவர் ஓட்டு கேட்டு அப்படி போடுறாரு. அவர் மனசுக்கு ரொம்பவே உறுத்தலாக இருக்குது. பாண்டியண்ணே சொன்ன மாதிரி இருக்கிறதால அந்த அண்ணனை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு அவருக்கு வேதனையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு எப்படியாவது சொல்லிடுவோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பாண்டியனை வேறு கோபமான ஆள். அவர் நம்ம சொன்னால் வேறு எதுவும் ஆகிடக்கூடாது, ஏற்கனவே இந்த பாக்கியத்துக்கும் நம்மளுக்கும் ஆகாது, வேங்கின கடனை திருப்பி தர மாட்டாங்க, இப்படி இருக்கும்போது நம்ம சொன்னோம்னா சரி வராத அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மனசும் கேட்கல. சரி, நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். முறையாக நம்மளை வந்து ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்கிறாரு. அது போக நான் நிற்கல, நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவரை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போய் சொல்லக்கூடாது, நம்ம உண்மையை, நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்தோன்னா, அண்ணே மறுபடியும் இப்போ தான் வந்தீங்க, மறுபடியும் ஃபோன் அடிக்கிறீங்க, கண்டிப்பாக என் ஓட்டு உங்களுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும்ண்ணே, உங்கள் வாக்கை மாற்ற மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணே, நேரில் வந்துருந்தீங்க, அப்போ பேசலை, இப்போ ஃபோனில் பேசணுன்னு சொல்கிறீங்க, சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு உங்கள் மூத்த மருமகளுடைய ஊர் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னோம்ல, ஆமாம் நீங்கள் தான் தெரியுமே, அதுவும் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த வீட்லையானே நீங்கள் பொண்ணு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்ணே போய் அங்கே எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்ணே எப்படி சொல்கிறீங்க சௌந்தரபாண்டியண்ணே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அந்த குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு எடுத்துருக்கக்கூடாது, விசாரிச்சிங்களா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே, என்ன ஒரு மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் தங்கமான பிள்ளையார்கள் என்ன எப்படி சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, சரி கிடையாது, என் மளிகை கடையில் கூட ஒரு 8000 பாக்கி இருக்குண்ணே, அவங்க திருப்பியே தரல. பல முறை அவங்ககிட்ட போய் கேட்டோம்ண்ணே, கேட்டதுக்கு அவங்க ரொம்ப என்னையும் என் குடும்பத்தையும் குறைச்சி தான் பேசியிருக்காங்க. ஊர் பூரா கடனை வாங்கி அந்த பிள்ளைய எப்படி தான் கட்டி கொடுத்தாங்க வச்சாங்கன்னு ஊருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயும் நிறைய நகை போட்டிருக்கா மாதிரி அந்த பிள்ளை ஏதோ ஒரு அம்மா கழுத்தில் போட்டுருந்துச்சி வச்சுருன்னு சொல்லுதாங்க. ஆனால் அந்த பிள்ளைய உங்கள் பையன் தான் கட்டியிருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுண்ணே. என் பையன் கல்யாணத்துக்கு போயிட்டோன்னா போனால் பெரிய அளவில் எதுவும் சொல்லலை, ஆனால் நம்ம ஊரில் பொண்ணு கட்டியிருக்கீங்க, ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலையானே அப்படிங்கிறாங்க. ஆனால் என் கல்யாண மாலையில் தான் பொண்ணை சந்தித்தோம், எங்களுக்கு அந்த விவரம் ஒன்றும் தெரியல, நீங்கள் சொல்லுது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா என் சம்மந்தார் வந்து நிறைய தொழில் பண்ணுதார், பிஸ்னஸ் பண்ணுவார். அவர் டெல்லியில் இருக்காங்காரு, அங்கே இருக்காம்பார், இங்கே இருக்காம்பார், இப்படி நிறைய இடத்துக்கு போயிட்டே தான் இருப்பார், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, அது போக அவங்களுக்கு நல்ல வசதிங்க, 80 பவுன் நகையை போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கணும், 100 பவுன் நகைனாலும் போட்டு கட்டி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் பாண்டியன், அப்போ நான் தப்பாக சொல்கிறேண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குண்ணே, அவங்க எந்த செய்கட்டியுமே குறை செய்யலை, அவ்வளோத்துக்குள்ளே செய்கிறாங்க. அதுபோக எங்கே வந்தாலும் காரில் தான் வருவாங்க போவாங்க, என்னென்ன செய்கட்டு உண்டோ செய்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டவங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுபோக உங்கள் மளிகை கடை பாக்கியம் அவங்க தரணுமாண்ணே, இவங்க தானா அப்படிங்கிறாங்க. அண்ணே, அவங்க பேர் பாக்கியம், அவங்க வீட்டம்மா பேர், வீட்டுக்கார் பேர் இது. ஏன்னா அதுக்கு 2 பொட்டை பிள்ளைகள்ண்ணே. ஒரு பொட்டை பிள்ளை வந்து கட்டி கொடுத்தாச்சு, அந்த பிள்ளை தான் அவங்க மருமகன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பிள்ளை இருக்குண்ணே. சரிதானே, அந்த பிள்ளை இளைய பிள்ளை பேர் கூட சுடர்ண்ணே அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நீங்கள் சொல்லுறது சரிதானா அப்படிங்கிறாங்க. பாண்டியண்ணே,
100% உண்மைண்ணே. நான் சொன்ன உண்மையை இன்னார் தான் சொன்னீங்கன்னு வந்து உங்கள் சம்மந்தார் வீட்டில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து என்கிட்ட சண்டை பிடிப்பாங்கண்ணே. அவங்ககிட்ட பதில் பேசுகிற அளவுக்குலாம் நான் இல்லைண்ணே. அதுபோக கடையில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. வியாபாரம் போயிடும், நம்மளுக்கு தர வேண்டிய கடனே தராட்டிலும் பரவாயில்லை, ஆனாலும் நிம்மதியாக நம்ம இருக்கணும்னு தான் நினப்பில் தானே நான் இங்கே தொழில் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த வியாபார சங்கத்தில் எலெக்ஷனில் நிற்கணும் வைக்கணும்னு சொல்லி என்னை உசுப்பேற்றி விட்டாங்க. அதனால தானே உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன். அப்படி ஓட்டு கேட்டு வரையில் தான் வந்து அந்த பொண்ணை அங்கே பார்த்தேன். சரிண்ணே, நீ எதுவும் நினச்சிக்காதீங்க, மனசு கேட்காம தானே சொல்கிறேன். அந்த குடும்பம் சரி கிடையாதுண்ணே. ஏதோ ஒரு வகையில் நம்பி நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் இனிமையாவது கொஞ்சம் சுதாரி பாருங்கண்ணே. அவங்க ஊர் பூரா கடை வாங்குவாங்க, உங்களை சொல்லி யார்ட்டையும் கடை வாங்கிறாம அப்படிங்கிறாங்க. இது பாண்டியனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவங்க பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க, நிறைய நகை போட்டிருக்காங்க. இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவர் நம்மகிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, இவர் ஓட்டு கேட்டு தானே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பழம் மாதிரி குழம்புறாங்க. என்ன செய்யணும் தெரியல, இது யார்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ குமரேசன் கேட்குறாங்க, என்ன மருமகனா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி ஒன்றுவாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மருமகனா ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க, எதுனாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு மனசுக்கு சரியில்லை, கொஞ்சம் கோயில் வரைக்கும் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னது பாண்டியா, நீ கோயிலுக்கு போறியா? சரி பாண்டியா போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே கடையில் வராங்க, கடையில் யாரும் இல்லை. இவர் நம்ம பழனியும் செந்திலும் வராங்க. அப்பா வாங்க தாத்தா அப்படின்னு கேட்குறாரு செந்தில். உங்கள் அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்கள் அப்பா கோயிலுக்கு போயிருக்காரா? அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு பேசுவார் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் ஆச்சரியமாக இருக்குப்பா, இது வரைக்கும் உங்கள் அப்பா எந்த கோயிலையும் கும்பிட்டதில்லை, அவன் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கான், அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே இன்னும் எங்கள் அப்பா அந்த அவமானத்தை மறக்கலை போல தாத்தா அப்படிங்கிறாங்க. எப்பா ஊர் உலகத்தில் எல்லாம் நடக்க தான் செய்யுது, அதையே நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏற்று வீட்டுக்காரங்க நம்மளுக்கு சோக்காளி கிடையாது, எதிராளி. எதிராளி நம்மளை வந்து எதிராக தான் பேசுவாங்க, நம்மளுக்கு இந்த சாதகமாக பேசுவாங்க. இன்றைக்கி இந்த நகையை வச்சு பேசியிருக்காங்க, இந்த பிள்ளை டியூஷன் போனதை வச்சு பேசியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பாயிண்ட் கிடைஞ்சிருக்கு. பாயிண்ட் கிடைக்காட்டிலும் பேச தானே போகிறாங்க, என்னத்தையாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாயோட குணம் என்னது குலைக்கிறது, நம்மளோட குணம் என்னது ஒதுங்கி போகிறது. அந்த மாதிரி நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்கணுமாப்பா, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் அப்பையும் இவ்வளோ காலமும் சாமி கும்பிட போகிறான்னா அவன் ஏதோ மன நெரிசலில் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி கடைக்கு வராங்க. மாமா தாத்தா சித்தப்பா என் வீட்டுக்காரங்க அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னது கோயிலுக்கு போயிருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தான் போயிருக்கா, போய் பாரு அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ரொம்ப மன உருகி வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ கோமதி என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி மனசு சரியில்லை தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னை கல்யாணம் முடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, என்னை சாமி கும்பிடுன்னு சொன்னதும் இல்லை, நீங்களும் கோயிலுக்கு போனதும் இல்லை, ஆனால் வந்து இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி கோயிலுக்கு வருது தப்பா அப்படிங்கிறாங்க. தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. விடு, எனக்கு மனசு சரியில்லை வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எதனாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி அதை என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. எதையுமே நீங்கள் மறைச்சி வைக்க மாட்டீங்களா, டவார்னு பேசுவீங்களா, அது மாதிரி பேசுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி இந்த விஷயத்தை எப்படி பேசணும்னு எனக்கு புரியலை, சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. பொறு கோமதி இது எல்லாத்துக்கும் விட கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நீ தூரமாக வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இங்கே பேங்க் வரைக்கும் வந்தேன், அப்படி உங்களை பார்த்து போகணும் வந்தேன் அப்படிங்கிறேன். அப்படியா சரி சரி, என்ன பண்ணுவா எக்ஸல் கொண்டு கொடுத்தோன்னு எக்ஸல் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராமல் போயிடுறாங்க. என்னத்த மாமா வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ வேலையாக இருக்காமா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய விவசாய நிலத்தை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியன். ஏதாவது ஒரு சாக்கில் தான் தங்கமேல் வீட்டிலேருந்து யாராவது வர வைக்கணும், வர வச்சு தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஃபோன் அடிச்சோன்னே, அண்ணாச்சிங்க கரெக்டாக இதுக்கு ஃபோன் அடிச்சிங்க, நம்ம வயலில் இந்த வாட்டி வந்து பருப்பு நிறைய விளைஞ்சிருக்கு, நான் வீட்டுக்கு கொண்டு வரலாம், கடையில் கொண்டு கொடுத்துருவா, வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருவான்னு சொல்லி ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா நீங்களே ஃபோன் அடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. சரி எத்தனை மூட்டை இருக்குது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 மூட்டை பருப்பு விளைஞ்சிருக்கு, அதை அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சிங்க அப்படிங்கிறோம். அப்படியா, நம்ம தோட்டம் வாங்கி இன்றைக்கி தான் நிறைய மகசூல் வந்திருக்கு அப்படின்னு பாண்டியன் பேசுகிறாங்க. சரி வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அந்த விவசாயத்தில் விளைஞ்ச அந்த பருப்புகளை. உடனே பாண்டியன் மறுபடியும் வீட்டுக்கு போகிறாரு. என்னங்க அப்போ தான் வந்தீங்க, சரி ரைட்டுன்னு போயிட்டீங்க, இப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி நம்ம விவசாய நிலத்துக்கு நிறைய பருப்பு விளைஞ்சிருக்கு பார்த்தல அப்படிங்க. ஆமாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு மூட்டையை வந்து நம்ம சம்மந்தி விட்டு கொடுப்போம், அவங்க வீட்டில் இருப்பாங்களான்னு கேள்வி, நம்ம கொண்டு கொடுத்து வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, அது எதுக்கு மாமா அவங்கள வர சொல்லி எட்டு போக சொல்லுவோம், நம்மளுக்கு வீண் செலவு தானே அப்படிங்கிறாங்க. அப்படியே அதுமா சொல்கிறேன், சரிம்மா வாய்ப்பு இருந்துச்சுன்னா வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய்மா, எங்கள் விவசாய நிலத்தில் ஏகப்பட்ட பருப்பு விளைஞ்சிருக்குமா, அது மூட்டை கணக்கில் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து வேணால் கெத்தாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா தான் சொன்னார், நீ சும்மா எங்கேயோ போகிற மாதிரி வாமா பில்டப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரிடி உங்கள் அப்பனை கூட்டம் வந்தால் சரி வராது, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வா, அந்த பருப்பு ஒரு மூட்டை வாங்கிட்டு போனால் நல்ல சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா, நீ கறிக்கு கடைக்கு போய் பருப்பு வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு
வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மியாவது பில்டப் பண்ணி ஒரு ஆட்டோவில் இறங்கி வராங்க. சம்மந்தி அப்படிங்கிறீங்க, இப்போ சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. இல்லை பக்கத்தில் ஒரு வேலையை வந்தேன், அப்படியே தங்கமயிலை பார்த்து போகலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் தங்கமயிலை உங்களுக்கு ஃபோன் அடிக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவள் ஃபோன் அடிச்சிருக்கா, நான் எடுத்து பேசலை. என்ன விஷயம் சம்மந்தி அப்படிங்கிறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி. இல்லை சம்மந்தி, எங்கள் விவசாய நிலத்தில் நிறைய பருப்பு விளைஞ்சிருக்கு, அது சம்மந்தாரருக்கு ஒரு முறையை கொண்டு கொடுத்தா அவங்களுக்கும் இதுக்கு ஆகும்ல, சாப்பாட்டுக்கு ஆகும்ல அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. கொல்லைக்கு ஒரு மூட்டை எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, எங்கள் விவசாயத்து நிலத்தையும் நிலையும் போது நாங்கள் கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சீனை போடுறாங்க. சம்மந்தி எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு வியாபாரம் விஷயமா வந்து மலேசியா போயிருக்காங்க. இது மலேசியா போயிருக்காரா அப்படிங்கிற. ஆமாம், மலேசியா போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி, இந்த மூடையை எப்படி கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டோ வர சொல்லி அனுப்பிடலாம் சம்மந்தி, இதில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனை போகிறாங்க. தங்கமயிலு அப்படிங்கிறம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா எங்கம்மா அப்படிங்கிறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி. உங்கள் அப்பா வந்து மலேசியா போயிருக்காருடி அப்படி. மலேசியாவா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவர் தான் அடிக்கடி எல்லா நாட்டுக்கும் போவார், வியாபார விஷயமா போயிருக்காரு அப்படின்னு. அப்படியாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஓவராக பில்டப் பண்ணாதம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, இதில் எல்லாருக்குமே ஸ்வீட் இருக்குது, சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. சரி சம்மந்தி. சம்மந்தி, உண்மையிலே உங்கள் வீட்டுக்காரர் மலேசியா தான் போயிருக்காரா அப்படிங்க. ஏன் சம்மந்தி இப்படி கேட்குறீங்க அப்படிங்க. இல்லை ஒவ்வொரு நாட்டுக்காக போகிறாங்க அப்படின்னா செலவு நிறைய வரும்ல அப்படிங்க. ஆமாம் சம்மந்தி, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணணும்னா நம்ம 2 லட்ச ரூபா செலவு பண்ணால் தானே முடியும். பல கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிறகு என்ன அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி. அப்போ உங்கள் ஊரில் மளிகை கடை வச்சுருக்காருல சவுந்தரராஜன் அப்படிங்கிறாங்க. சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா ஷாக் ஆகிறாங்க. அவங்ககிட்ட 8000 ரூபா மளிகை கடை பாக்கியிருக்கவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் அம்மா திருதுன்னு முழிக்காங்க. தங்கமயில் அதுக்கு மேலே முழிக்காங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, நாங்கள் போய் 8000 ரூபா பாக்கி வைக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த சவுந்தரபாண்டியனை எப்படி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் அடிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியனே, எங்கள் சம்மந்தார் உங்களுக்கு 8000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, இப்போ அவங்ககிட்ட கேட்டால் நாங்கள் ஏன் கொடுக்கணும், நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, பாக்கியத்துக்கே ஃபோன் பண்ணி கொடுத்தாரு பாண்டியனே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. யோ, உங்களுக்கு நான் பாக்கி தரணுமா அப்படிங்கிற. அம்மா தெரியாமல் சொல்லிட்டோமா, நல்லா இருப்பீங்க, நீங்கள் பாக்கியே தர வேண்டாம், ஃபோனை வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து வச்சுக்கிறேன், எங்கள் குடும்ப ஸ்டேட்டஸ் என்ன, நீ வந்து எங்களுக்கு கடந்துருக்கன்னு சொல்லியிருக்கேனே, நீ என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, அவன் மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்காரு அப்படிங்கிறாங்க. ஐயோ, மாற்றியே சொல்லிட்டாரு. சரி 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 சரி, நானும் மனசுக்குள்ள என்னெல்லாமல் போட்டு குழப்பிட்டேன், சாரி சம்மந்தி, எனக்கும் மனசுக்குள்ள என்னெல்லாமல் ஓடிச்சு, நீங்கள் வந்தோடனே கேட்டோன்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அப்போ தான் நினைக்காரு, சார் நம்ம சம்மந்தி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அப்போ அவர் சொன்னதும் தப்பு அப்படின்னு நினைக்காரு. என்னடா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.